வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நியூவாக ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் 2011 கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு கொரியா ஃபுல்லாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பொண்ணோட லைஃப்பில் மட்டும் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா அவளோட அப்பா ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதனால் அவள் தனியாக தான் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவளோட வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருப்பாள். ஆனால் அந்த நாள் திடீர்னு அவளோட அப்பா திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவார். நான் பண்ண தப்புக்குன்னா ரொம்ப வருத்தப்படுறேம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுவார். அவர் பேசுகிற பேச்சை பார்த்தா நம்ம கூட இவர் உண்மையிலேயே திருந்திட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்புவோம். அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா திடீர்னு கோவத்தில் அப்படியே ஆளே ஆட்டிடியூட் மாதிரி உன்னோட அம்மா கூடயே சேர்த்து உன்னையும் அப்போவே நான் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த பொண்ணு பயத்தில் போய் அங்கேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறி போயிடுவான். அந்த டைம் அப்போ ஒரு ஸ்னைப்பர் புல்லட் கரெக்டாக அவர் மேலே சுட்டனி அவர் அந்த செகண்டே கொன்னுரும். இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிருப்பாள். ஆனால் இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணது யார் அப்படின்னா கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒருத்தவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூகத்தில் தப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு மிஸ்டீரியஸாக அவங்கள ஸ்பாட் அவுட்டில் கொண்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதே கிறிஸ்மஸ் அப்போ ஒரு மார்க்கெட்டில் தான் காட்டுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஆள் பேசுவாங்க. என்னடா அவங்க அப்பா தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது, அதான் போனா. அந்த பொண்ணுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா உன்னோட லைஃப்பில் இத்தனை நாள் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது யார், உன்னோட அப்பா தானே, உன்னோட அப்பாவை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். அதாவது பனி மேலே மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதுன மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே அழுவா. ஏன்னா தன்னோட லைஃப்பில் அப்பா அம்மா இருந்தும் இல்லாமல் தானே இருந்தா அவ்வளோ நாளாக, இதுக்கு மேற்பட்ட லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பை லீட் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே எங்கே காட்டுறாங்க அப்படின்னா 15 வருஷம் கழித்து நடக்கிறது தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் போனா. இப்போ அவங்க சாதாரண ஒரு லைஃப் ஸ்டைலை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி. அவங்களோட வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா காலை தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவங்கள ஆசாசி எழுப்புறது அவங்களோட பொண்ணு. இவ பேர் நியால். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் டேக்காங்க வருவார். அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் தன்னோட ஒய்ஃபை கேர் பண்ணிக்குவார். ஹஸ்பண்டோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டராக அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. போனால் அப்புறம் டேக்கேர் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் போனா இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் நர்வஸாகவே இருக்காங்க. ஏன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி மெட்டர்னிட்டிக்காக லீவ் போட்டுருந்துருப்பாங்க. அந்த லீவு முடிய போகுது. இப்போ இருந்து மட்டும்தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பாங்க. இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மற்ற அம்மாக்கள்னா இருப்பாங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்டில், அவங்க கூடனா சேர்ந்து போய் காஃபி குடிக்க போகிறாங்க. அங்கே கூட போனால் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரோட்டில் ஒரு வண்டி ஓட்டுற டிரைவர் கேர்லெஸ்ஸாக ஓட்டிகிட்டு போகிறத பார்த்தாலுமே அவங்களுக்கு பார்க்கும்போது கூட இவங்களுக்கு டவுட்டாக வரும். அதே மாதிரி காஃபி ஷாப்பில் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வேகமாக பார்த்தாங்களுமே அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. இது அவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுனா பார்த்தா மற்ற பொண்ணுங்கன்னா போனா கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு நீ என்ன வேலை பார்க்குற சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப பெரிய டீட்டெயில்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலை என்ன அப்படின்றத சொல்லாமல் அவ்வளோக்கா மழுப்பிக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் அவங்களோட மாமியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது மற்ற அம்மா கூடனா காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபேமிலியில் என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தினால தான் இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் டைசனோட ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்ருப்பாங்க ஹெல்ப்புக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா டைசனோட ஃபேமிலி ஒரு சிக்கன் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம போனாவை கூப்பிட்ருப்பாங்க. அவளும் ஃபேமிலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் ரெடியாக போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வரும். என்ன அப்படின்னா இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் இருக்க மற்ற பில்டிங்கோட ரேட் எல்லாமே
ரெண்ட்டுக்கு வாடகைக்கு தான் இருப்பாங்க. அது எல்லாமே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் இவங்களோட கடையில் மட்டும் வேலை வந்து அந்த வருஷம் கூடினாலுமே அந்த வேலை ஸ்டார்டிங்கில் என்ன ரெண்ட்டு கொடுத்தாங்களோ அதே வருஷம் ரெண்ட்டை தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன தான் காரணம்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம போனா வந்து கத்தி யூஸ் பண்ணுற ஸ்கில்லை பார்த்தா சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படியே நைஃபை ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இதில் வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களே அந்த மாதிரி வந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து நமக்கு யாரை காட்டுறாங்க அப்படின்னா போனாவோட மாமியார் அப்புறம் வந்து அண்ணி, இவங்க 2 பேரை தான் காட்டுறாங்க. அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து வளர்ந்தவனால பல விஷயங்கள் வந்து தப்பாக தான் கற்றுக்கிட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாழ்க்கையை உருவாக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போனாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம போனாவுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் வேலை செய்யும்போது ஒரு கொலீக் வந்து அங்கே கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட வந்து கரெஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது நம்ம போனா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணி தடுத்து நிறுத்தி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இவளுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, ஒரு ஷூட்டர்னு சொல்லிட்டு. அப்படின்றப்ப அவள் அப்படி இருப்பா, அப்படி தானே இருப்பாள். அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம டைசனை தான் காட்டுறாங்க. டைசன் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் அப்படின்றதுனால புதுசாக அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. மூஷன் அப்படின்ற ஒரு நைட் கிளப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, அதில் வந்து ஒரு ட்ரக் மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அவன் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையில் அது ட்ரக் மாஃபியாவாக தான் இருக்கும். அந்த டைம் தான் நம்ம போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன் ஸ்பெஷலாக வந்து டின்னர் சமைச்சு வச்சுருக்கேன், நைட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பும்போது இல்லைம்மா இந்த மாதிரி டின்னருக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து பதிலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி விட்ருவான். பேவனை வந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வெளியில் சொல்லுவாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே ரொம்ப அப்செட்டாக இருக்கும். இவனுக்காக தான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணோம், இவன் இப்படி வரமாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அப்செட் ஆயிடுவாங்க. இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா அந்த நைட் கிளப்பில் தான் காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது டைசன் என்ன கண்டுபிடிப்பான் அப்படின்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி மிஸ்டர் பே அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் இருக்கான் அப்படின்றது தெரிய வரும். உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. அவன் கார் முன்னாடி போயிட்டு இருக்குமா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார் வெடிச்சு அவன் இறந்து போயிடுவான். அப்படி இறந்து போகிறது இவர் வந்து அப்படியே பதட்டத்தில் பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கேமரா அந்த சைடு திருப்பி தூரத்தில் ஒரு இடத்துல நமக்கு ஆங்கிள் வச்சு காட்டுறாங்க. அங்கே தான் யார் இருப்பா அப்படின்னா நம்ம போனா நின்றுருப்பாங்க. அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி தான் போனா வந்து வேலைக்கு போகணும்ல, அதுக்கான நாள். இவங்க வந்து வேலைக்கு போகிற ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரூமி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் இவ்வளோ நாள் சின்ன வேலைன்னு சொல்லியிருப்பாங்களே, ஆக்சுவலி இவங்க சின்ன வேலைன்னா ஒன்றும் பார்க்கல. இந்த கம்பெனியோட டேரக்டரே இவங்க தான். மற்ற கொலீக்ஸ் எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டேரக்டர் வந்திருக்காங்கன்றப்ப வார்மாக வெல்கம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து அவங்களோட டீம் எல்லாத்தையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போனாவுக்கு வந்த உடனே ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கை வந்து போனாவோட சீனியர் வந்து அசைன் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு அர்ஜென்ட் கிளைண்ட் மீட்டிங், இதுக்கு நீ போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கிளைண்ட்டோட பேர் வந்து மின்ஹோ அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போனாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் மீட்டிங்க்கு எப்படி கிளம்பி போகணுமோ அந்த மாதிரி கிளம்பி போவாங்க. ஆக்சுவலி அங்கே போனதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரியும் கரெக்டாக வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இவங்களோட கிளைண்ட் மீட்டிங்கிறது கிளைண்ட்டை போட்டு தள்ளுறதான் போல இருக்குது. கரெக்டாக ஆங்கிள் எடுத்து ரூஃப் டாப்பில் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு ஆள் வரவும் டார்கெட் லாக் பண்ணுறாங்க. ஆள் வராரு, ஒரே புல்லட்டு, ஸ்பாட் அவுட்டு, முடிஞ்சு போச்சு. பர்ஃபெக்டாக ஷார்ட் அடித்து கொண்டுறாங்க. ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிடுவாரா. இப்போ தான் நமக்கு தெரிய வருது நம்ம கிங் ஃபிஷர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த உலகத்துலேயே ஒரு அசோசியன் இருக்கான்னு சொல்லி எல்லாம் மைந்துட்டு இருக்காங்கல்ல, அது வேறு யாருமே கிடையாது, நம்ம போனாதான்னு சொல்லிட்டு அந்த பே அன்னைக்கு நைட்டு காரில் வந்து ஷூட் பண்ணி கொண்டது நம்ம போனாதான். அதனால தான் காரை வெடித்து வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி மிஷின் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்து வேலையில் விட்டோன்னே எங்கே போகணும், வீட்டுக்கு போகணுமே. ஹவுஸ் ஒய்ஃபில் அது ரொம்ப டெடிக்கேட்டான ஹவுஸ் ஒய்ஃபில் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து போயிட்டு ஸ்கூல்லேருந்து தன்னோட பொண்ணு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வந்தது பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டைசன் வந்து சாரி கேட்டுட்டு இருப்பான் நம்ம போனா கிட்ட. ஏன்னா சமைச்சதை வந்து நேற்று வேஸ்ட் பண்ணிட்டானே, அதனால் சாரி கேட்கும்போது போனா வந்து சத்தம் போடுவாள். உனக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக சாப்பாடு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா, முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நார்மலாக எப்படி சண்டை போட்டுக்குவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க.
காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, டைசனோட ஃபேமிலி வந்து ஒரு சிக்கன் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்களே. அதில் ஏன் வாடகை இன்ன வரைக்கும் உயர்த்தலை அப்படின்னா, அந்த தெருவில் இருக்க மொத்த பில்டிங்கையும் நம்ம போனா தான் வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து நம்ம போனா தான். ஃபேமிலிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரெண்ட்டை வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன ரெண்ட் இருக்கோ அதே ரெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னும் கூட்டாமல். இந்த விஷயம் எல்லாம் நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த டைம் அப்படியே வந்து ஒரு பூக்கடையை தான் காட்டுறாங்க. இந்த பூக்கடையில் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு போனாவோட ஐடென்டிட்டி வந்து தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே போனா வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து கொலை பண்ண போகிறான் அப்படின்ற விஷயங்களை இண்டிகேட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்க அந்த டைம் நியூஸில் வந்து ஒரு விஷயம் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் வந்து திரும்பி வந்துட்டாங்க, மறுபடியும் வந்து கொலைகள் தொடருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் வரும்ல, அதுமாதிரி பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டுருக்கும். அந்த பிரேக்கிங் நியூஸோடு சேர்ந்து நம்ம போனாக்கு வீட்டுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வரும். அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், நேற்று வந்து போனா வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்களே அந்த மின்ஹோவை, அதை ஷூட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அது கூடவே சேர்த்து அவளோட ஹஸ்பண்ட் டைஷன் அப்புறம் பொண்ணு அவங்க 2 பேர் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ்களை பார்க்கும்போதே தெரியுது யாரோ ஒருத்தவங்க போனாவோட சீக்ரெட் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் தெரிஞ்சு வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ண போகிறாங்களா இல்லை போனாக்கு சாதகமாக இருக்க போகிறாங்களான்றது தெரில. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது.